டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் ஆர் எ வேர்ட் தட் கனெக்ட் அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். அதாச்சும் கன்ஜெக்ஷன்றது ஒரு வார்த்தை. அதோட பயன் என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் ரெண்டு வார்த்தைகளையோ ரெண்டு வாக்கியங்களையோ இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை தான் நம்ம கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது: கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். இட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். அதாச்சும் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். இப்போது த டாக் பார்க் அண்ட் த பேர்ட் ஃப்ளை அவே, இந்த 2 வேர்ட்ஸையுமே தனித்தனியாக ரீட் பண்ணாலும் மீனிங் தரும். த டாக் பார்க், நாய் குலைச்சது. த பேர்ட் ஃப்ளை அவே, பறவை பறந்தது. இந்த 2ஐயும் தனித்தனியாக ரீட் பண்ணாலும் மீனிங் தந்ததுன்னா அதை தான் நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷனை தான் கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். அதாவது அண்டு, நார், பட், ஆர், ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இட் கனெக்ட் டிபெண்டன்ட் டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். அதாச்சும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷனை தான் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிகாஸ், இஃப், இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம சொல்லலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட் வாஸ் ரெய்னிங், வி கேன்சல் பார்ட்டி. மழை பெஞ்சது, நாங்கள் பார்ட்டியை கேன்சல் பண்ணோம். இந்த வி கேன்சல்டு பார்ட்டின்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், தனியாக சொன்னாலும் மீனிங் வரும். இட் வாஸ் ரெய்னிங், இது தனியாக சொன்னால் மீனிங் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் டிபெண்டன்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிகாஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் வருது. நெக்ஸ்ட் ஒன், கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். தீஸ் ஆர் யூஸ் பேர்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன் தட் கனெக்ட் வேர்ட்ஸ். அதாச்சும் 2-3 கன்ஜெக்ஷன் சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதை கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் நம்ம சொல்கிறோம். நெய்தர் த ப்ளூ பேக் நார் த பிங்க் பேக் ஐ மே பை. நான் ப்ளூ பேக் இல்லை பிங்க் பேக்கை நான் பை பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெய்தர், நார், இந்த மாதிரி 2 கன்ஜெக்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால இதை கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரோம். தேங்க்யூ ஆல்.